மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்குறது கணேஷ் மேக்ஸ் அகாடமி. உங்களை அஜீவ்ராவில் வந்து உங்களுக்கு நேற்று ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதை கண்டிப்பாக பார்ப்போம். எனக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். தியரி சப்ஜெக்ட் தான் அது. ஸோ ஏற்கனவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 போட்டிருக்கோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 போட்டிருக்கோம், அதர்வைஸ் என்ன போட்டிருக்கோம், டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் போட்டிருக்கோம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 82 வீடியோ போட்டிருக்கோம். அதனால் வந்து இது நல்லா ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த வீடியோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக வந்து இது வந்து யாருக்குன்னா, படிச்சுட்டு அதாவது வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு டீச்சிங் வேலை வேணாம்னு சொல்லிவிட்டு, அதாவது யாரையும் புண்படுத்த சொல்ல, ஏதாவது சூழ்நிலை காரணமாக சில பேர் வந்து கொத்தனார் வேலை செய்கிறாங்க, சில பேர் வந்து டெய்லர் வேலை செய்கிறாங்க, சில பேர் அரிசி கடை வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த டீச்சிங் வேலையே வேணாம், அவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இந்த கணேஷ் மேக்ஸ் அகாடமின்றதை இதில் பதிவு பண்ணுறேன். நான் ஒரு தம்பி அனுப்புனா, சார் என்ன சார் அல்ஜிப்ராட்ட விளாட்றீங்க, அல்ஜிப்ரா அவங்க நடத்த தெரியுமா அப்படின்லாம் நம்ம நக்கல் கேட்குறாங்க. எவனோ வந்து சொல்லியிருப்போம் நம்மளுக்கு மதுரையில், அதாவது வந்து இவரெல்லாம் இப்படி கேளு, பரதேசி நீ ஃபஸ்ட்டு வீடியோ போடு, நான் வந்து கம்முன்னு இருக்கிறேன். நான் இது வந்து அப்படிப்பட்ட ஒரு அதாவது ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு படிக்கணும் ஆர்வம் ஏற்படுறதுக்காக அவங்களுக்கு ஈஸியாக ஷார்ட்கட்டாக சொல்லித்தரது தான் இந்த மெத்தடு. அவங்களும் பாஸ் பண்ணி, அதாவது ஒரு படிக்கிறவனை வந்து வேலை வாங்க வைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒருத்தன் இருக்கான் பார்த்தியா, அவனை வந்து வாழ்க்கையில் எவ்வளோ இழந்திருப்பானு அவனை வந்து மோட்டிவேட் பண்ணி அவனை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்கிறது தான் ரெக்கார்டே. அது தெரியாமல் நீ வந்து என்ன பண்ணுற, பணத்திமிரில் ஆயிரத்துட்டு என்ன சொல்லுவேன், நெகட்டிவ் ரொம்ப திமிராக பேசுவேன். நீ முடிஞ்சால் இதை போல் வீடியோ போடு, நான் ஒதுங்கிறேன்டா. புரியுதா? பேர் என்னமோ சொன்னேன், நான் பேரை சொல்ல விரும்பல. நான் சிபில் வருது, அதாவது ஒருத்தர் நல்லது செய்ய வேண்டியதான் 1008 கேள்வி கேட்பானோ, நீ போட வேண்டியதானே. அதில் நாங்கள் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ஸ்கூல் 12th ஸ்கூல் பஸ் நான் படிக்கும்போது 94, நான் அப்போ இருந்த புக்கு இப்போ இருக்கிற புக்கு இப்போ இருக்கிறது பாரு, ப்ராக்டிக்கல் காப்பி அடிக்கிறீங்க, என்னடா படிச்சுட்டு வரீங்க, ப்ராக்டிக்கல் காப்பி அடிக்கிறீங்க, 1 மார்க் கொடுக்குறாங்க ஸ்கூலில், எல்லா மொல்லமார்த்தனம் பண்ணிவிட்டு கேட்டால் என்ன 95%, 75% ஊரே ஏமாத்தினுக்கிறீங்க. நாங்கள் படிக்கும்போது எதுவுமே கிடையாது, வாதியார் தான் தெய்வம், வாதியார் சொல்கிறது தான் நாங்கள், கைடு கிடையாது, ஒரு கன்றாயும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லே 12th நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. எனக்கு நீ எடுக்கிற கிளாஸ், நீங்கள் பிஹெச்டி முடிச்செல்லாம் கொடுத்தவங்களாம் யூனிவர்சிட்டியில் கொடுத்தவங்களாம் பைத்தியக்காரன். நீ உனக்கு போட துப்புல அங்கே சென்டரில் கொள்ளடிக்கிறீங்க, அதுக்காக அகைனிஸ்டாக இங்கே சென்டர் ஆரம்பிச்சுக்கணும். நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் அந்த கணேஷ் மேக்ஸ் யூடியூப்பில் போட ஆரம்பிச்சது. அதனால் வந்து இதை போல் தேவையில்லாத கேள்விலாம் ஒன்று நீ போடு, நான் ஒதுக்கிறேன். நான் வந்து இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து எப்படி புரிய வைக்க முடியும், அது படிக்கிறது எப்படி ஈஸியாக்க முடியும், இதுதான் சொல்லித்தரோம். மேக்ஸில் இப்போ நான் வந்து சயின்ஸ் நடத்துவோம், மேக்ஸ் அவன் நடத்துகிறோம் எந்த ஊரில், அவன் வந்து சயின்ஸ் நடத்த சொல்லி, சைக்காலஜி நடத்த சொல்லி, ஷார்ட் கட்ஸ் போட சொல்லி, நாங்களாம் கஷ்டப்பட்டு வந்தாலும் நாங்கள் நடத்துகிறோம்டா. நீங்கள் சொல்ல துப்பு இல்லைன்னா இதை போல் யூடியூப்பில் வீடியோ போட துப்புலாம் கம்முன்னு போக வேண்டியது தானே. 1008 கேள்வி வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினுக்கிறேன் பரதேசிகளா. அதாவது வந்து நல்ல விஷயத்தை என்கரேஜ் பண்ணலாம், டிஸ்கரேஜ் பண்ணாமல் வரு, ரைட்டா? அதனால் அப்படிப்பட்ட எவனை வீடியோவை பார்க்க வரேன். நான் ஏன் சொல்லுவேன், இவ்வளோ ஆதங்கிறதுனா ஒரு விஷயம் நம்ம வந்து சரி, இது கடைகோடியில் இருக்கிறவங்களுக்கும் போய் சென்று அடையணும், நம்ம வந்து அவங்களெலாம் வந்து வெளியே வரணும். அப்படிப்பட்டவங்க எத்தனை பேர் ஃபீல் பண்ணி ஃபோன் பண்ணி, சார் நான் ஒரு ஒர்க் பண்ணேன் சார், ஒரு ஸ்கூலில் தனியார் ஸ்கூலில் ஒர்க் பண்ணோம், எனக்கு ஒரு 5000 சம்பளம் தரேன் சார், இதை வச்சு எப்படி சார் குடும்பத்தை ஓட்டுறது, நான் போய்ட்டு ஒரு இடத்துல நீங்கள் டெய்லர் வேலை எனக்கு கற்றுதுனால நீங்கள் சோறு போடுது, குடும்பம் குழந்தை குட்டிலாம் அதை வச்சுருக்கு, நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்து தான் சார் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவங்களுக்கு தானே போகிறது பரதேசி. அப்படிப்பட்ட கடைகோடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இதை போடுறது. அவங்க பார்த்துட்டு அவங்க கவர்மெண்ட் வேலை வாங்க வைக்கிறது தான் ரெக்கார்டே இல்லை. அவங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை வீடியோ போடுறது. உனக்காக பணத்திமிரில் இருக்கிற நாய்களுக்காக போடுறதே கிடையாது. ஸோ அந்த நாயெல்லாம் நீ என்ன பண்ணுற, எங்கேயோ மதுரையோ வேறு எங்கேயோ ஊர் இருக்கா, அங்கே போய் சேர்ந்து படித்து குடிச்சேர பாதிப்பத்தியான பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்தவங்க மட்டும் என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் போடுறது. ஏன்னா வந்து படிக்காத ஒரு ஆளை படிக்க வைக்கணுன்ற எண்ணத்தை உருவாக்குறது ஒரு நல்ல டீச்சர் நான் நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ படிக்கிற நாய்களை படிக்க வைக்கிறதுக்கு நான் தேவையில்லை. அது பணத்தை கொடுக்குறான் பற்றி அவன்கிட்ட போய் படிச்சிக்கலாம். ஏன் சொல்ல வரேன்னா, நல்ல விஷயத்தை பண்ணும்போது 1008 இதெல்லாம் நீ பண்ணாத. உனக்கு எவனா பணத்தை கொடுத்து இப்போ இதில் வாட்ஸ்அப்பில் போட சொல்லுவான், இல்லை ஒன்று கமெண்ட் பண்ண சொல்லுவான், ரைட்டா? நீ வந்து கஷ்டப்பட்டு படித்து கொத்தனார் வேலை கூலி வேலை செஞ்சு வெளியே வந்து படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தா சொல்லு, இல்லை நீ யூடியூப்பில் இதை போல் நடத்த தெரியுன்னா துப்பு இருந்தால் சொல்லு, நடத்து, அதுவும் கிடையாது. ஆனால் 1008 கேள்வி கேட்டுக்கிறீங்க. அப்படிலாம் பண்ணான்னா இன்னும் அசிசியமாக திட்டுவேன் நான், ரைட்டா? ஸோ இது வந்து நான் வந்து ஒரு நார்மல் இந்த எந்த ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு எந்த ஒரு மணி பர்பஸ் இல்லாமல் விளையாட்ட ஆரம்பிச்சு, சரி நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு. அது இந்த அளவு வந்து கடவுள் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. கஷ்டப்படுறவங்க நல்ல எண்ணம் உள்ளவங்கலாம் இதுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக கடவுளுக்கு தேங்க்படுறேன், அவங்களுக்கு தேங்க்படுறேன். இதே போல் வெட்டி வேலை பண்ணுறவங்களாம் வந்து அவன் வாய முடின்னு சும்மா இருந்தாலே போதும். இருக்கிறவனுக்கு வாழ்க்கையை நீ வந்து பள்ளம் நோண்டி புதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணது, ரைட்டா? ஸோ அந்த நாயெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது, நம்ம உள்ளே போவோம். ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, வந்து ஒரு விஷயத்தை வந்து படிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸ்லாம் ஷார்ட்கட்லாம்
சொல்லக்கூடாது, டேரெக்டாக விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் 5 வருஷம் படிக்கிற சப்ஜெக்ட்டு 5 மாதத்தில் கொடுக்கணுன்னா சும்மாவா? சொம்ப பயிலவில் 5 வருஷமாக நீ படிச்சிருப்ப, அது என்ன படிச்சிருப்ப, செலக்டிவாக படிச்சிருப்ப, ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்து இதில் இருக்கிறது மட்டும் இம்பார்ட்டன், அதில் இருக்கிறது மட்டும் இம்பார்ட்டன், அது மட்டும் மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணி தொலைச்சிருப்பேன். உனக்கு என்ன 5 ஒரு யூனிட் அப்படியே சப்ஜெக்ட் புரிஞ்சு நான் அனலைஸ் பண்ணிட்டா படித்தேன், அப்பயே ஒரு மண்ணாங்கட்டியும் பிடுங்கல. அப்புறம் எனக்கு கிளாஸ் எடுத்துன்னுக்கிறேன். நான் எதுக்கு இப்போ இப்படி போடுறேன்னா, உங்களுக்கு சரி இந்த 5 மாதத்தில் எப்படி நம்மளுக்கு இதில் மெமரி பவர் தான் வேலை. இதில் போயிட்டு நம்ம ஆராய்ச்சிலாம் பண்ணிக்கிட்டு தேவையில்ல. அல்ஜிப்ரா போட்டு கொள்ளாதீங்க சார். நீ என்னடா பரதேசி, அல்ஜிப்ராவோட மீனிங் தெரியுமா உனக்கு? காலேஜில் நடத்துகிற வெத்தடே வேறடா. இங்கே போட்டி தேர்வுனா அதுக்கு என்னவோ அதுக்கு தகுந்தவனோட தான் நடத்தணும். 1008 கேள்வி கேட்குறோம். பேர் நான் சுனில் கவாஸ்கர். பைத்தியாரன்றவன் கவாஸ்கர் வருமா? எந்த நாயாக இருந்தாலும் சரி தான். நல்லது பண்ணால் ஒன்று இது பண்ணாது. நீ திமுரு இது உண்மையாலுமே உனக்கு சூடு சோறு இருந்துச்சுன்னா யூடியூப்பில் போடு. இதோ மேக்ஸ் வீடியோ 82 வீடியோ போட்டிருக்கேன். உன்னால் முடிஞ்சா போடுறா, போட்டு பேசிக்கலாம். ஏன் உனக்கு தெரியல? உன்னைய பார்த்து 10 பேர் அந்த இடத்துல டிஸ்கரேஜ் பண்ண, அத்தனை பேராக இதில் குறைக்கணும். நல்ல விஷயம் சொல்லணும், ஒன்றும் பாராட்ட தேவையில்ல. அவன் மூடின்னு கம்மி இருக்கலாம்ல. பாரதேசியில் உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியல. நீங்கள் என்ன கேட்டுனுக்கிறேன்? என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? பைத்தியாரம். சரி, அந்த நாய்களை வச்சு நம்ம டைம் வேஸ்ட். இப்போ விஷயத்துக்கு போவோம். ஸோ இதில் ஒரு போட்டித் தேர்வுனா அதுக்கு தகுந்தவரை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஷார்ட் பீரியடில் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு என்ன ட்ரிக்ஸ், இதில் எவ்வளோ யோசிச்சு மூளையை குழப்பி இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கலாமா, அப்படிலாம் சொல்லிக்கலாமா, இத்தனை வருஷம் 12 வருஷம் டீச்சிங்கில் இருக்கிற எனக்கு சொல்லித்தர பண்ணாட. சரி ரைட், அதுக்காக பார்ப்போம். ஓவர் எமோஷன் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அந்த நாய் எப்பயோ தெரிந்து தான் பார்ப்போம். சரி ரைட். இப்போ ஆர்டர் ஆஃப் ஆன எலமெண்ட்டை பொறுத்த மட்டும் இல்லைனா A/n = E இந்த கண்டிஷனில் ஈங்கிறது ஐடென்டி எலமெண்ட். ரைட்டா? அப்படி வரும்போது ஆர்டர் ஆஃப் A = n வந்துச்சுன்னா இது ஆர்டர் ஆஃப் ஆன எலமெண்ட். அந்த கண்டிஷன் ஆர்டர் ஆஃப் ஏக்கு கணக்கு ஒரு சம் போடும்போது ஒரு சின்ன சம்லாம் அதில் வரும். ஸோ அந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா A/n = Eன்ற ஆர்டர் ஆஃப் A = n வந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் எலமெண்ட். இப்போ கவுச் தியரம் பொறுத்த மட்டும் Gன்றது ஃபைனைட் குரூப்பாக இருந்து இஃப் P/order of G, P ஆர்டர் ஆஃப் G, அதாவது அந்த டிவைடில் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் கிடைக்கும். அந்த எலமெண்டோட ஆர்டர் Pன்னு வந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் A = P. அப்போ நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கின்றது ஆர்டர் ஆஃப் A = P. ஏன்ற ஒரு எலமெண்ட் கிடைக்குது. அதோடைய ஆர்டர் என்னது P-ஆக இருந்துச்சுன்னா அது என்னது கவுச் தியரம். ரைட்டா? ரைட். அடுத்தது சப்குரூப் பொறுத்த மட்டும் நான் எம்டி சப்செட் எடுத்துக்கிறோம். அச்சுன்ற நான் எம்டி சப்செட் எடுத்துக்கிறோம். அதில் ஜியில் இருந்துச்சுன்னா அது சப்குரூப்பு. அதே சமயத்தில் ரெண்டுமே எப்படி இருக்கணும்? சேம் பைனரி ஆப்ரேஷனாக இருக்கணும். அதாவது அச்சு என்ற சப்செட் எடுத்துக்கிறோம். அது ஜியில் இருக்குது. அந்த ஜியில் இருக்கும்போது அந்த அச்சுக்கும் ஜிக்கும் உள்ள ரிலேஷன் சேம் பைனரி ஆப்ரேஷன்லாம் இருந்துச்சுன்னா அப்போ அச்சுன்றது ஜியோட சப் குரூப்பு அப்படின்னு மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஸோ அது கீ ஆன்சர் மட்டும் நான் வச்சுக்கோ. சேம் பைனரி ஆப்ரேஷன் அந்த கீ பாயிண்ட்ஸை நான் சொல்கிறது. அதை வச்சு நம்ம மற்றெல்லாம் மேக்கப் பண்ணி எழுதிக்கலாம். அதுதான் ஷார்ட்கட் சொல்லி தரது. புரியுதா? மேக்ஸில் எவனும் ஷார்ட்கட்டே சொல்லி தரக்கூடாது. ஆனால் நம்ம சாதிக்கணும். எல்லாத்தையும் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறது? எல்லாத்தையும் இப்போ டிவாக படிச்சுன்னா பைத்தியம் முடிச்சா அலையணும். நம்ம இருக்கிற மெண்டல் டார்ச்சர், ஃபேமிலி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஸ்கூலில் போனால் அவங்க ஒரு பிரச்சனை, வீட்டில் ஃபேமிலி பிரச்சனை, 28 பிரச்சனை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஒருத்தன் ஒரு போட்டித் தேர்வு பாஸ் பண்ணணும்னா அவனுக்கு ஏதாவது தெளிவாக குழப்பம் இல்லாமல் கொடுக்கணும். அதான் நான் செஞ்சுருக்கிறேன். பரதேசி இன்னும் படிச்சு காட்ட போகிற மாதிரி இருக்கிற போல. சரி ரைட். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த கண்டிஷன். அப்போ இந்த ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் ஆர்டர் ஆஃப் A = n, கவுச் தெரினா ஆர்டர் ஆஃப் A = P எலமெண்ட் இருக்குது. ஆர்டர் ஆஃப் A = இதை வச்சு நம்ம மேலாம். இப்போ என்ன ஆர்டர் ஆஃப் A = P. அப்போ ஏன்றது என்னது? இப்போ எனி ஒரு எலமெண்ட் P வருது. அப்போ என்ன பண்ணணும்? P/order of G அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் A அப்படின்னு இதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். சரி ரைட்டு. சப்குரூப்பை பொறுத்த முடியும் நான் எம்டி சப்செட் அச்சு இருக்குது. அது அச்சு இந்த ஜியில் இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் சேம் பைனரி ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா அப்போ அச்சுன்றது ஜியோட சப்குரூப்பு. லெக்ரான்ஜ் தியரம்னா இப்போ 2 விஷயம் எடுத்துக்கிறோம். ஒன்று ஜி எடுத்துக்கிறோம், ஒன்று அச்சு எடுத்துக்கிறோம். ஜின்றது அந்த ஃபைனைட் குரூப்பு, அச்சுன்றது சப்குரூப், எனி சப்குரூப் அப்படி இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் H/order of G இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது என்னது? லெக்ரான்ஜ் தியரம். ஆர்டர் ஆஃப் G ஆர்டர் ஆஃப் H/order of G கீழப்படும். ஃபெர்மட் தியரம் பொறுத்த மட்டும் A/P/n P-1. ஸோ A/P-1 அகைன் என்ன சிமிலி ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சுன்னா 1 தான் ஐடென்டி எலிமெண்ட். எதை பேஸ் பண்ணி? மாட் P மாடலஸ் P பொறுத்த மட்டும் A இதான் கீ பாயிண்ட் சொன்னேன். A/P-1 சிமிலி ஈக்குவல் டு 1 mod P. இதெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா ஃபெர்மட் தியரம். அப்படியே கொஞ்சம் ஒரே ரிலே தான் வந்திருக்கும் பாருங்க. இதில் ஆய்லர்ஸ் தியரம் அதே போல் வந்திருக்கும் பாருங்க. A,n = 1 A,n = 1 இருந்துச்சுன்னா இதில் A/π(n) = 1 mod n. இங்கேயும் ஒன்று தான், அங்கேயும் ஒன்று தான். அங்கே A இருக்குது P⁻−1 A/P-1 இருந்துச்சுன்னா ஃபெர்மட் தியரம். இங்கே A/π(n) = 1 இருந்துச்சுன்னா என்னது உங்களுக்கு ஆய்லர்ஸ் தியரம். ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். இங்கே என்னது? Pன்றது பிரைம் நம்பரு, அங்கே Nன்றது எனி இண்டிஜர். ரைட்டா? ஸோ இந்த கண்டிஷனுக்கு அது கம்பேர் பண்ணிக்கணும். ஆய்லர்ஸ் தியரம் என்ன சொன்னார்? அப்போ இந்த கண்டிஷனு ஞாபகம் வச்சுக்கணும். ஆய்லர்ஸ் தியரம்னா இதான் கீ பாயிண்ட்ஸு. என்னது? A/π(n) = 1 mod n அப்படி வந்து ஆய்லர் தியரம்.
ஏ பவர் பி மைனஸ் ஒன் சிமிலர்லி ஈக்குவல் டு 1 மாட் பின்னு வந்துச்சுன்னா நான் தேரம் உங்களுக்கு ஃபெர்மட் தேரம் ரைட்டா. ஸோ அப்படியே கிரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் இல்லைனா லெட் ஹச் இஸ் அ சப் குரூப் ஆஃப் ஜி. ஹச்ன்றது சப் குரூப், ஒரு ஹச்ன்ற சப் குரூப் ஜியில் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் எப்படி இருக்குன்னா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டு லெஃப்ட் இருக்கலாம் ரைட் இருக்கலாம். ஸோ டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் ரைட்டு கோசெட் ரைட் ஸ்கொயர் செட் இட் இஸ் கால்ட் இண்டெக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் தான் கீ பாயிண்ட். இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் நம்பர் ஆஃப் என்னது டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் லெஃப்ட் ஆர் ரைட் கோசெட் அப்படின்னா அது என்னது இட் இஸ் கால்டு இண்டெக்ஸ். அது டொனேட்டட் பை என்னது ஜி இப்படி சொல்லுவாங்க, ஜி இஸ் ஹெச்னு ஷார்ட்டாக. அதாவது இண்டெக்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் ஹெச். இந்த இடத்துல டவுட் வரும், இந்த இடத்துல என்ன வருது ஆர்டர் ஆஃப் ஹெச் பை ஆர்டர் ஆஃப் ஜி, அது லெக்ரான்ஜ் சேரும். அப்படியே மாற்றி தூக்கி போடணும் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் ஹெச். அப்போ அப்படின்னா என்னது அது பேர் இண்டெக்ஸ் ரைட்டா. ஸோ அதை நான் வச்சுக்கணும். பாய்லர்ஸ் நான் கண்டிஷன் சொன்னேன். கோசெட்டை பொறுத்த மட்டும் லெஃப்ட் சைடில் ஏ கேன்சல் பண்ணுற இருந்துச்சுன்னா அது லெஃப்ட் கோசெட், லெஃப்ட் சைடில் இப்படி இருந்துச்சுன்னா ரைட் கோசெட்னா அப்படியே மாற்றி போட வேண்டியதுன்னா இப்போ ஏ ஹெச்சா இப்போ ஹெச்ஏ ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்மால் ஏ போட்டுச்சுன்னா ரைட் கோசெட் ஈக்குவல் டு என்ன பண்ணணும் ஏஹெச் போல் இங்கே ஹெச்ஏ பிலாங்ஸ் டு சைண்டில் போடணும் ஹெச் ஸ்மால் ஹெச் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஹெச். ஸோ ஏ ஃபஸ்ட்டு போச்சுன்னா லெஃப்ட் கோசெட்டு, ஏ சைண்டில் போச்சுன்னா ரைட் கோசெட்டு. அப்போ சைக்கிள் குரூப் பொறுத்த முடியும் ஒரு என்ன அந்த ஏ பவரில் என்ன வேல்யூ வந்தாலும் திரும்பி அதை போதணுமா சைக்கிள் குரூப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ பவர் 1 ஏ பவர் 2 ஏ பவர் 1 திரும்பி அகைன் திரும்ப அதே தான் வரும் ஏ பவர் 1 ஏ பவர் 2. உதாரணமாக இப்போ ஃபோர்த் ரூட் ஆஃப் 8 இப்போ I1 இருக்குது 1 ஐ ஸ்கொயர்ன்றது என்னது -1. அவ்வளோ ஐ கியூப்ன்றது என்னது -i. ஸோ இப்படிலாம் வந்துருக்கும். இப்போ அது வந்து சைக்கிள் குரூப்னு சொல்லுவாங்க ரைட்டா. இப்போ ஃபோர்த் ரூட் ஆஃப் 8 இதெல்லாம் பார்ப்பீங்க கணக்கு வரும்போது சொல்லுவோம், சின்ன சின்ன சம்மா வரும் இல்லை. அப்போ சைக்கிள் குரூப் பொறுத்த மட்டும் அந்த ஏக்கு என்ன சொல்கிறோம் ஏ குரூப் சி சைக்கிளிக்காக இருந்ததுன்னா அந்த எக்ஸிஸ்ட் ஆன எலமெண்ட் ஏ பிலாங்ஸ் டு ஜி. அந்த ஏன்றது ஜியில் இருக்கும். ஜியில் ஒரு 4 எலமெண்ட் இருக்குன்னா திரும்பி அதை என்ன தான் ஸ்கொயர் பண்ணாலும் பவரில் என்ன ரூல்ஸ் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும் ஏ பவர் n = ஈன்ற போல் ஏ வந்து பிலாங்ஸ் டு ஜியில் இருக்கும். அதாவது சம்பு போடும்போது தெரிஞ்சிடும் ரைட்டா. இப்போ ஜமா ஜி ஈக்குவல் டு ஃபோர்த் ரூட் ஆஃப் 8 இப்படி எடுத்துக்கிறோம். இப்படின்னா அது 1 -1 i -i. ஸோ நீங்கள் இது எப்படி எடுத்தாலும் இது என்ன தான் பவர் எடுத்தாலும் ஆன்சர் என்ன தான் திரும்பி அதே தான் வந்துன்னு இருக்கும். ஐ ஸ்கொயரு -1 இருக்கா, ஐ கியூப் -a இருக்கா. ஸோ இதுக்குள்ளே தான் ரிப்பீட் ஆகினே இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் என்னது சைக்கிள் குரூப்பு. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த 10 பாயிண்ட் இம்பார்ட்டன் கொடுக்குறோம். ஆனால் இதை போல் தெளிவாக கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வச்சு அதை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணணும். அந்த எக்ஸாம்பிள் அந்த கீ பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். இப்போ திரும்பி போட்டு சொல்கிறேன். ஆர்டர் ஆஃப் ஆன் எலமெண்ட்னா ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு n மேட்ரு முடிஞ்சு போச்சா. ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஏ பவர் 1 ஈக்குவல் டு இ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ரைட்டு. கவுச்சி தீரம் பொறுத்த மட்டும் நான் சொன்னேன் உங்களுக்கு ஷார்ட்கட்டு ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ரைட்டா. ஏபி அதாவது ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. பின்றது என்னது ப்ரைம் நம்பரு. அதாவது என்ன சொல்கிறேன் அந்த ஏன்ற அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட் இருக்கும். எந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணுவது பி பை ஆர்டர் ஆஃப் ஜி. பி ஆர்டர் ஆஃப் ஜியில் டிவைட் பண்ணி போட்டால் டிவைடட் பை ரைட்டா. அப்போ என்ன வரும் உங்களுக்கு அந்த அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட் வரும். அந்த கண்டிஷன் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னென்னது ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பின்னா என்னது கவுச்சி தீரம். சப் குரூப்னா சேம் பைனரி ஆப்ஷன் தான் சப் குரூப்பு. லெக்ரான்ஜியன்னா ஜின்றது ஒரு ஃபைனட் குரூப்பு, ஹெச்ன்றது எனி சப் குரூப்பு. இந்த கண்டிஷனில் வரணும் லெக்ரான்ஜ் ஜி வருதா. அப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச் பை ஆர்டர் ஆஃப் ஜி லெக்ரான்ஜ் தீரம். அடுத்து நான் ஃபெர்மட் தீரம்னா ஏ பவர் பி -1 சிமிலர்லி ஈக்குவல் டு 1 மாட் பி என்ன என்னது ஃபெர்மட் தீரம். இதே வந்து ஹாய்லஸ் தீரம்னா ஏ பவர் என்னது சொன்னோம் பை ஆஃப் n ஈக்குவல் டு 1 மாடுலஸ் என்னது n அப்படின்னா என்னது ஆய்லஸ் தீரம். இண்டெக்ஸ்னா என்ன சொன்னால் ஹெச்ன்ற சப் குரூப் ஆஃப் ஜி நம்பர் ஆஃப் ஜி டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் வேறு இருக்கும். டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் என்ன ரைட் கோட் செட் ரைட் லெஃப்ட் கோட் செட் அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் இண்டெக்ஸு. ஜி ஹெச் ஈக்குவல் டு நான் சொன்னால் அந்த ஃபார்மில் சொல்லிக்கிறேன் ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச். ஸோ ஆய்லஸ் தீரம் சொல்லிட்டோம். கோட் செட்டை பொறுத்த முடியும் சும்மா ஃபஸ்ட்டு வேல்யூ ஏ இருந்துச்சுன்னா லெஃப்ட் கோட் செட்டு, சைண்டரில் ஏ வேல்யூ இருந்துச்சுன்னா ரைட் கோட் செட்டு. சைக்கிள் குரூப் பொறுத்த முடியும் நான் சொல்லிட்டோம். உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக அந்த ஏன்ற எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஏ பவர் எல்லாமே என்ன இருக்கும் ஜிக்குள்ளே தான் இருக்கும். அது என்னது சைக்கிள் குரூப்பு. ஸோ நம்பருக்கு 10 எழுதி போட்டுருவோம். அந்த 10 அப்படியே டக்குன்னு சொல்லிக்கணும். இதே போல் எந்தவும் நடத்த மாட்டோம் அவங்களுக்கு. அப்படியே திரும்பி அந்த ஹெட்லைனை பார்த்தோன்னா அந்த கீ பாயிண்ட்ஸ் டக்குன்னு நான் போடணும் ரைட்டா. அடுத்து நார்மல் சப் குரூப். 10th வந்து நார்மல் சப் குரூப். சரி ஒரு சப் குரூப் எப்போ நார்மல் சப் குரூப்பாக மாறும் அப்படின்னா ஏ சப் குரூப் ஆஃப் n எடுத்துப்போம் ரைட்டா. அந்த சப் குரூப் ஆஃப் n ஆஃப் ஜி டென்ஸ் டு நார்மல் சப் குரூப்பாக மாற்றணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நார்மல் சப் குரூப்பாக ஆகணும்னா தான் கண்டிஷன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்மால் ஜி n ஜி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. ஸோ இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா அது நார்மல் சப் குரூப்பு. ஜி
இன்டர்செக்ஷன் ஜி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு என். ஸோ இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா அது இட் இஸ் கால்டுனால ஒரு சப்குரூப்பு என்னன்னு சொல்கிறோம், என் ஆஃப் ஜியில் இருக்குது. அது நார்மல் சப்குரூப்புனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஜி இன்டர்செக்ஷன் ஜி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்ற கண்டிஷன் பேஸ் பண்ணோம், ரைட்டா. ஸோ இதே போல் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதே போல் தான் படிக்கணும். ஏன்னா இருக்கிற டைம் ரொம்ப ஷார்ட் பீரியட். அப்படியே என்ன பண்ணணும் சொல்லி பார்க்கணும். சார் இன்றைக்கி 10 சொன்னார், ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்டு, ஆயிலர் சீரம், ஃபர்மல் சீரம், அடுத்தது என்ன சொல்ல எக்கனாமிக் சீரம், அப்படி ஒன்று ஒன்றா போட்டு இண்டெக்ஸு, கோர்ஸ் செட்டு அப்படின்னு ஒரு 10 அந்த ஹெட்லைன் மட்டும் நான் வச்சுட்டு அந்த 10த்துக்கு ஒன்று ஆன்சர் கேட்க பண்ணணும். கோர்ஸ் செட்னா எப்படி வரும், இண்டெக்ஸ்னால் எப்படி வரும், நார்மல் சப்குரூப்னா எப்படி வரும், இப்படி பண்ணால் என்னது ஒரு நாளைக்கு 50 ஃபார்ம்லாம் கூட படிக்கலாம், ரைட்டா. நடத்துறது எளிமையாக நடத்தணும், அதான் திறமை, ரைட்டா. அது விஷயத்தில் போயிட்டு இப்படி நடத்துகிற அப்படி நடத்துகிற நீ சொன்ன நடத்த துப்பு கிடையாது. இதை வந்து காலேஜில் போய்ட்டா டீப்பாக என்ன அப்படியே அல்ஜிப்ரானா என்ன அது என்ன கண்ட்ரா A to Z அப்படியே புட்டு வைக்கலாம். இது காலேஜில் நடத்துகிற மெத்தட் கிடையாது. போட்டித் தேர்வு மட்டும் இல்லை, அவங்களுக்கு எவ்வளோக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எளிமையாக கொடுக்குறமோ அவங்க வேலை வாங்கணும், அவ்வளோதான். என்னோடய டார்கெட் அதுதான். அது போய்ட்டு அவங்க போய்ட்டு கிளாஸில் போய்ட்டு ரிசர்ச்லாம் பண்ண போகிறதில்ல, PhD அதில் பண்ண போகிறதில்ல. அவங்களுக்கு வேண்டியது கவர்மெண்ட் ஜாப். அதை மனசில் பதிவு பண்ணி தான் இவ்வளோ ஷார்ட்டாக நடத்துகிறோம், ரைட்டா. அதனால் எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க, கடுப்பாயிடும் நான், ரைட்டா. ஸோ உங்களுக்கு இதே போல் கிளாஸ் வந்து போச்சு, எக்ஸாம் வர போச்சு, உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, சைக்காலஜி எவ்வளோ ஷார்ட் நடத்துகிறோம், அடுத்தது என்னது ஜிகே நடத்துவோம். சைக்காலஜியில் வந்து இதோட கன்னியூ சைக்காலஜியில் வந்து ஜிகே ஃபஸ்ட்டு பார்க்குறோம், சைக்காலஜி ஷார்ட்கட் பார்க்குறோம் சொன்னேன், ரைட்டா. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, TRRB எக்ஸாம், TNPSC எக்ஸாம், TRB எக்ஸாம், டெட் எக்ஸாம்ஸ் எல்லாம் மேக்ஸ் வந்து எல்லாருக்கும் வர மாட்டேது, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ மேக்ஸ் நான் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது எல்லாமே ஷார்ட்கட் தான், நம்ம போட்டாலே எல்லாமே ஷார்ட்கட் தான். ஸோ வந்து மேக்ஸில் யாரும் அட்டன் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட்டு அதுலேருந்து எடுத்து போடுவோம். ஏன்னா எல்லாம் தண்ணி வெட்டி கூட்டு வெட்டி சிம்பிள் காம்பஸ் எல்லாமே போடுவோம் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் இந்த அல்ஜிப்ரா அது ஒரு டிஃபிகல்ட்டான சாப்டர் எடுத்து அதில் எப்படி ஷார்ட்டாக போடுறது மெத்தடு அது நம்ம சொல்லி தருவோம். ஸோ அது கூட்டி சீக்கிரம் அதையும் நம்ம ரெடி பண்ணி போட்டுடலாம். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ கிளாஸ் வந்து படிங்க, இல்லைனா ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்து படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எப்படியாவது படித்து வேலை வாங்குங்க. இந்த வாட்டி விட்டு அடுத்த ஒரு 3 விஷயம், ஒரு வாட்டி 25 வயசு 23 வயசுலேயே ஒருத்தவங்க மூஞ்சை பார்க்குற தனியார் ஸ்கூலில் அப்படி செத்து போனால் என்ன பண்ணுறது, அவ்வளோ மூஞ்சை பார்த்தா ஒரு 45 வயசு 50 வயசுக்கு மூஞ்சி எப்படி இருக்குமோ அதே போல இருக்குது. ஏன்னா அவனை பூஞ்சி எடுத்துடுறாங்க, மென்டல் டார்ச்சர். அவனுடைய வாழ்க்கை வாழலை, வீட்லேயும் நிம்மதியில் ஸ்கூல்லேயும் நிம்மதியில், அவ்வளோ டார்ச்சரில் வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சார் என்னை எப்படியா பாஸ் பண்ணி வச்சுருங்க, இவ்வளோ தான் நம்ம நல்லா பண்ண முடியும், இவ்வளோ ஈஸியாக தான் கொடுக்க முடியும், ரைட்டாக. அது எப்படி கொஞ்சமாக நீ தான் கஷ்டப்படணும். ஸோ உங்களுக்காக தான் இவ்வளோலாம் போராட்டத்தை இவ்வளோ கமாண்ட்லாம் போகிறதுக்குன்னு உங்களுக்கு கொடுக்குறோம். இது சரியான முறையில் பயன்படுத்திங்க. நீ வேலை வாங்கினா அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது, ரைட்டாக. மற்றவங்களை பற்றி நம்ம சிந்திக்கிறதில்ல, நம்மளுக்கு ஒரே சப்போர்ட்டு கடவுள் சப்போர்ட்டு, உங்கள்கிட்ட நல்ல உள்ளங்கள். ஸோ நீங்கள் எப்படியா படித்து வேலை வாங்கிங்கன்னா இன்றைக்கா ஒரு மூலையில் ஸோ கணேஷ் மேக்ஸ் இடையில தான் வேலை வாங்கணுன்றது இது அது போதும் எனக்கு, ரைட்டாக. ஸோ நீ முயற்சி பண்ணுங்கள், நம்மளால முடியாது, யாராலுமே முடியாது. போராடுற மட்டும் தான் ஜெயிப்பான், ரைட்டா. எதுவுமே மனசில் பதிவு பண்ணாமல் நம்மளுக்கு இந்த வாட்டி வேலை வாங்குற எண்ணத்தை மட்டும் மனசில் விதைங்க. கண்டிப்பாக அதுக்கான ஆர்டர் பண்ணுங்கள். முக்கியமாக கொஞ்சம் மாரசப்பட ஏதோ கடவுளில் போய் ப்ரே பண்ணுங்கள். ரொம்ப தான் எவ்வளோ திறமையான ஸ்டூடெண்டாக இருந்தாலும் கடவுளோட கிரேஸ் கொஞ்சம் இருக்கணும், ரைட்டா. அது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு இல்லாமல் எனக்கு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது, அது எதனா இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், கிறிஸ்டின் எது வேணா இருக்கலாம், ரைட்டா. ஸோ அந்த சக்தி நம்ம கண்டிப்பாக இருக்கும்போது உங்களோட ஆசீர்வாதம் இருக்கும்போது கண்டிப்பாக வேலை வாங்கலாம். ஏன்னா எல்லாமே நல்லா படிச்சுட்டு போனால் அங்கே போய்ட்டு மறந்துடுறது, ரைட்டா. ஸோ அதனால் கடவுளோட கிரேஸ் கொஞ்சம் தேவை. அதனால் வந்து அதான் சொல்கிறேன், அது அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கடவுளோட அருள் மட்டும்தான். ஸோ முயற்சி பண்ணுங்கள், கடினமான உழைப்பு பண்ணுங்கள். இந்த கடின உழைப்பு கண்டிப்பாக கடவுள் ஒரு நல்ல வழி காட்டுவார். இந்த வாட்டி வேலை வாங்குறதுக்கு பெரித்தனமாக முயற்சி பண்ணுங்கள். அதான் ஒரே விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இந்த வாட்டி சாதிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கடுமையான முயற்சி மட்டும் பண்ணணும். எதையுமே தள்ளி போடாதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் கால் ஃபார் வரட்டும் அது இதுன்னு போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் படிக்கிறான், லட்சக்கணக்கான பேர் படிக்கிறான். அதனால் வந்து நம்ம இப்போ தள்ளி போடுற ஒரு செகண்டும் நம்ம மேலே ஏறி 10,000 பேர் லட்சக்கணக்கான பேர் மேலே தலை மேலே ஏறி போயின்னு ஏறோன்னு அர்த்தம். ஸோ நம்ம எவ்வளோக்கு நம்ம தள்ளி போகிறோமோ அந்த வேலை வாய்ப்பை விட்டு நம்ம எட்ட நழுவி வந்துருக்கிறோம் அர்த்தம். ஸோ முயற்சி பண்ணுங்க, போராடினா கண்டிப்பாக வெற்றி உண்டு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதாவது கவனிச்சுன்னா நம்பருக்கு ஃபோனை போட்டு கேளுங்க. மெட்டீரியல் வாங்கணும் வாங்கிக்கிங்க, ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்க, எதாவது படிங்க. ஆனால் வெட்டியாக போய் வேறு இடத்துல போய் சென்ட்ரலில் போய் சேர்ந்துட்டு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வராதிங்க. அது வந்து உங்கள் லைஃபுக்கு நீங்களே வச்சுக்கிற என்ன சொல்கிறது எந்த ஒரு பலனும் இல்லாமல் போயிடும், ரைட்டா. அதனால் ஆர்டர் பண்ணி பிளான் பண்ணி படிங்க, ரைட்டா. நல்லது சொன்னாலும் யாரும் கேட்கறது இல்லை. ஏன்னா நம்ம சுற்றி எல்லாமே குப்பையாக அதை அடி சொல்கிறது. நம்ம நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் நம்ம மெண்டல் அவ்வளோ ஏற்றிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து பார்க்குறது கேட்குறது செயல்பாடு எல்லாமே என்ன இருக்குன்னா குப்பையாக இருக்குது. அது அரசியலாக இருக்கட்டும், வெளியாக இருக்கட்டும், உள்ளே இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. அப்போ நல்ல விஷயம் நம்ம சொல்லும்போது எப்பயுமே கேட்குறதுக்கு மனசில் அந்த பக்குவம் கிடையாது, ரைட். அதனால தான் எல்லாமே உங்களுக்கு நம்ம சொல்கிறதுலாம் என்னதுன்னா எல்லாமே என்ன சொல்கிறது எதோ வெட்டியே பேசினுக்கிறான்னு வச்சுக்கிறோம். ஆனால் அது வந்து யார் நுண்ணிப்பாக சரி நம்ம வாழ்க்கையை தான் சொல்கிறாங்க. இந்த வாட்டி விட்டால் நம்ம லைஃப் என்ன வருது, இன்னும் இதே போல் தனியாக ஸ்கூல்லே குப்பை கட்டுறதா, இல்லை ஃபேமிலிக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறதா, என்னடா அதை ஏன் இப்படி போயினுக்குது நம்ம வாழ்க்கை அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம். அப்பா கணேஷ் சார், அப்பா
கண்டிப்பாக பெஸ்ட்டுடா அப்படின்னு நினைப்பான். ஆனால் ஒன்றுமே இல்லாத நம்ம இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை உங்களுக்கு, ஆனால் அவனை படின்றான். இது நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது அந்த மனப்பக்குவம், அதுக்கு தகுந்த போல் நீங்கள் போடுற எஃபெக்ட் தான் நீங்கள் வேலை வாங்குறது. ரைட்டா? இப்போ நீங்கள் யார் நான் சொல்லணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் சரி, யாராவது ஒருத்தன் கடவுள் நம்மளை பார்த்துட்டு ஆகா இவ்வளோ சொல்கிறாருடா நம்மளுக்காக தானே சொல்கிறாரு, சரி நம்ம ஏன் முயற்சி பண்ணக்கூடாது, நம்மளால முடியலையா அவர்கிட்ட கேட்கணும், என்ன எப்படி சார் படிக்கணும், படித்தா மறந்து போகுது சார், படிக்கணும் என்ன வர மாட்டேன் சார், என்னதான் பிரச்சனை, எல்லாருக்கும் சொல்யூஷன் இல்லாமல் என்ன ஒரு இருக்குமா, ஒரு வாழ்க்கை இருக்குமா, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷனை எப்படி நம்ம அணுகிறோன்றதான் பிரச்சனை. எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், அதில் தான் நம்ம பிரச்சனையை இப்போ அதிகமாக ஆக்கிக்கிறோமா கம்மியாக ஆக்கிக்கிறோமா. ஒரு பிரச்சனைனா அது எவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணுற விதம் தான் சொல்லுவாங்க. ரைட்டா? அது நம்ம சரியான முறையில் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் படிக்கிறதுக்கு மட்டும் காரணம் தேடாதீங்க. ஒரு 3 மாதம் ஒரு தவம் இது. அதை படித்து முயற்சி பண்ணி ஒரு வேலை வாங்குங்க. கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டால் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் சந்ததியே மாறும். அதுக்காக நீங்கள் தான் விதை போடுறீங்க. அந்த விதையை மரமாக்கணும், உற்சாகமாக்கணும்னா அதை உங்களால் மட்டும்தான் முடியும். முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணலைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ரைட்டா? இதில் வீட்டில் பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி கிடாசுங்க. சிந்தனை செயல்படலாம் இதுதான் வச்சுங்க. நம்ம அதை சொல்கிற ஒரு தவனா எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் தூக்கி கிடாச்சிட்டு தான் வரணும். அந்த எண்ணத்தை மட்டும் விதைங்க. கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும், ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், சந்ததியே நல்லாயிருக்கும். ரைட்டா? ஸோ இனிவே ஆல் தி பெஸ்ட். எதாவது டவுட்னா கேளுங்க. மீதி நெக்ஸ்ட் டே பார்ப்போம். போராடுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஓகே.